சொல்லி சாய்க்க போவோம் அப்படின்னு சொல்லி களவுக்காக அழைத்து வர்றாங்க. வேற ஒரு வீட்டுல இருந்து மனையாளிடம் சொல்லி வருகிறார். ஆனால் வண்டியப்பருடைய விதியானது மாறுமா? வண்டியப்பன் போட்ட விதி இல்லாது வேற ஆணை சேனையோடு வரக்கூடிய வேளையில் இரண்டு ஒருமுகமாக மரபர்களாம் ஒன்று சேர்ந்து இறை சாய்க்கும் போது வேற அந்த தளத்தில் எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. கூட போன அவ்வளவு பேரும் இவரை விட்டுட்டு ஓடிட்டான். அந்த மாடப்பதையவனை விட்டு முகமாக செல்லும் போது ஒரு முகமாக திரண்ட மாடப்பதி தலையறுத்து விட்டார். பத்தி பிடித்து தரத்தை தலையோடு அறுத்தார். பட்டி விட்டாளந்த மாடப்ப தேவை மரபை நாயகன் எங்கே என்றார்.
முதல் 16 நாள் முதல் நானே அந்தரியே பார்த்திருந்த பிச்சையாரம்மை பதறியலாளே பிச்சையாரம்மை அனைவருக்கும் வணக்கம். நமது சுண்ணவற்றி விளை ஊரில் 2 கோவில்களை கோபுரத்தோடு அமைத்து சிறப்பாக கட்டி இந்த ஊரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது தம்பி கிருஷ்ணன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒவ்வொரு வருடமும் வருஷாபிஷேகத்தையும் கோவில் கொடையையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய படி சுரக்க வாழ்த்துகின்றேன். மேலும் இந்த கொடை விழா மட்டுமல்ல, ஊரில் நடக்கின்ற எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும், கல்யாண விழா இருந்தாலும் சரி, சடங்கு விழா இருந்தாலும் சரி, இறந்த விழா இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி வருகின்ற அன்பு தம்பி கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்தி இந்த தகவலை அளிக்கிறேன். எனது அன்பான ஒரு அறிவிப்பு ஊர் மக்களுக்கும் பொதுமக்களும் என்னென்றால், இந்த ஊர் 2 கோயில்களும் இட்டது என்னுடைய முயற்சினால இந்த முத்தாரம்மனுடைய அருள். மேலும் ஊர் பொதுமக்கள், பெண்வழி மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் இணைந்து ஒத்துழைப்பு நல்கியதால் தான் இந்த 2 கோயில்களும் திறம்பட இந்த முத்தாரம்மன் மற்றும் சிவசோடரமான சுவாமியின் அருளால் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது. மேலும் இந்த கோயில் கட்டுவதற்கு முதலிருந்தே பெரும் அறுபாடுபட்ட பெரியவர்கள் நிறைய பேர் உண்டு. கோயில் பூமி வாங்கும் போதே எல்லோரோட ஒத்துழைப்பு, எல்லோரும் ஒரே முகமாக இருந்து ஒத்துழைத்தெல்லாம் இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த கோயில் பணிகள் மேலும் மேலும் திறம்பட செயல்பட யார் தலைவராக வந்தாலும் பரவாயில்லை,
அது வந்து ஒரு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் என்னுடைய எண்ணம். அதுக்கு நீங்கள் எதுவுமே ஒத்துழைக்க வேண்டும். சரி, இந்த மரபர்கள் எல்லாம் ஆடு சத்தம் கேட்டு மாடப்பதேவனை விட்டுட்டு ஓடிட்டான். ஆமா, அந்த வேலையிலே மாடப்பதேவனை விட்டுட்டு ஓடிட்டான் பாரு. சரி, வேற எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுத்தி வளைந்து பிடித்து மாடப்பனுடைய தலை அறுத்து கொண்டார்கள். கூட போன மரபர்கள் எல்லாம் வந்து பிச்சையார் அம்மையிடம் சொன்னார்கள், என்ன உங்க புருஷன் நாங்கெல்லாம் வந்துட்டோம், மாடப்பதேவன் பின்னாடியே வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, பிச்சையாரப்ப வாசல் உட்கார்ந்து 2 பிள்ளைகளை வச்சுட்டு வாசலே பார்த்துட்டு இருந்தா புருஷனுடைய வருகைக்காக. என்னுடைய கணவன் வருவார். 16 நாள் ஆகியும் மன்னவன் வீடு திரும்பவில்லை. சரி, பிச்சையாரப்பைக்கு மனசு படக்கூடாது. புருஷனுக்கு ஏதோ ஆயிடுச்சோ. 16 நாள் ஆச்சு நம்ம புருஷன் வீட்டுல இருந்து போய் வீடு திரும்பியே என் மன்னவனை காணவில்லை என்று சரி அழுதாளே தாலி வைத்து அழுதாளே தாலி வைத்து அகமுடையார் தான் தேடி அழுதாள் தாலி வைத்து அகமுடையார் வழுகாதே கற்புடையா வழுகாதே கற்புடையா மரத்திருந்தி அழகிடவி வழுகா கற்புடையா வழுகா கற்புடையா மடந்தை நல்லாக மாறாட்டி மடந்தேறி தெளிந்து இருக்கும் அந்த நாளையிலே ஏற்றவட ஜீமையிலே பெரும் பஞ்சம் பிடித்தேனா பிச்சையா மக்களுக்கு பெரும் பஞ்சம் பிடித்ததீரா பெரும் பஞ்சம் பிடித்ததீரா கரண்டமாக படியரசி காசினியில் பெரும் பஞ்சமா மாடு ஆடு தான் இழந்து வாய்த்த முதல் தனை இழந்து வீரானே வாழ்விழந்து
மாலை பறித்து மடியில் வைத்து பெரியாறு தான் கலந்து பெரிய நல்ல பதியில் வந்தாள் அருமை உள்ள மக்களையோ ஒட்டி தீனை தனிலிருத்தி எனதரவோ மனதெரவோ ஓடிக்கால் வையாமல் சாதி மாறிருக்கும் கடியாந்தரு தேடி வந்தாள் மாலப்பதேவன் இறந்து விட்டானே மங்கைகள் நிச்சயாரம்மை பண்டிதரை விருந்தெழுந்து மனதில் நினைக்கிறார் உடன்கட்டை ஏறி இறந்தார் என் பிள்ளைங்க அனாதைவார்கள் 2 பிள்ளைகள் அப்படி எப்படி சரி அதுக்கு பிறகு அந்த மணிக்காஞ்சி நாட்டில் இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கல இனி இந்த நாடு இறந்தவர்கள் சேர்ந்துதானே நம்ம புருஷனை கொண்டாங்க பத்திரம் செய்து கொண்டு விட்டார்கள் எல்லாரும் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா நம்ம புருஷனை படைச்சிருப்பாங்க இனி இந்த இனம் நமக்கு வேண்டாம் இந்த ஊர் நமக்கு வேண்டாம் அப்படி எப்படி இருக்கும்போது அந்த ஊர் அதாவது மணிக்காஞ்சி நாட்டுல பஞ்சம் ஆமா இளமையிலே கொடுமை வறுமை என்று சொல்வார்கள் அந்த வறுமை அந்த குடும்பத்தை வாட்டியது நிச்சயம் நினைக்க பிள்ளைகளோடு நம்ம செத்தாலும் பரவாயில்ல பசினாலும் பிள்ளைங்க செத்துற கூடாது குழந்தை சாகலாம் நம்ம அடுத்த தெருவுல அடுத்த இனத்துக்காரங்க வீட்டுல போய் கையேந்தினாலும் நம்ம இனத்துக்கார வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தைகளை எடுத்து நம்ம வெளியே அதாவது அந்த ஊரை விட்டே புறப்பட்டாங்க வழி நடக்கும் போது தட்டழிந்த தடமாறி வழி நடந்து வந்து கண்ட வெண்ணம் ஒண்ணு மக்கள் கடும் பசியை மாற்றினாலே பசிதி வழி இல்லாமல் மக்களே உங்களை எங்க கொண்டு போய் வாழ வைக்க போறேன்னு தெரியலப்பா அப்படி எப்படி கால இடுப்புலையும் அரிசி பிள்ளையும் முன்னாடி நடக்க விட்டு இந்த அம்மா சந்ததியும் நடந்து வந்துட்டு இருந்தான் வாழ்விழந்து சோறு இழந்த மனை இழந்த நாடு இழந்து காட்டு கீரை வலித்து வழியில் வைத்து பெரியாறு கடந்து பெரிய நல்வதியில் வந்தாள் பிள்ளைகளை ஒரு ஒட்டுத்தலையில் நிறுத்தி வச்சு அதாவது அந்த மரவருடைய தெரு தேவமார் தெருவுக்கு மட்டும் போகாம மற்ற சாதி தெருவுகளுக்கு நம்ம வரலாம் வரக்கூடிய வேளையில் வந்தாள் அகர தெருவேத்து தன்னில் வந்தாள் அகர தெருவேது மந்தை கருமரத்தி பிச்சையாரோ சிந்தையுடன் அந்த ஆட்சிமா சேரே சிந்தையுடன் ஆட்சிமா சேரே தேமொழி ஆளோ கூலிக்கு குத்தி அரிசி தவிடுக்கர் ஆளோ வேண்டி அரிசி தவிடுக்கர் ஆளோ வேண்டி அடிமனை கட்டி கஞ்சியும் வாங்கி மரியாதை கட்டு தன் மக்களிடத்தில் மரியாதை கட்டு தன் மக்களிடத்தில் வந்தாளே மகள் இருக்கும் தளத்தில் கோவையிலை கேறி அரசே குட்டை தேடி அரசே கொண்டாமல் என்றால் அவித்து கடைத்து சிந்தையுடன் காடி களி நீரோ சிந்தையுடன் காடி கழுவி சிரட்டை பங்கு வைத்து கொடுத்தாளை கருமரத்தி அவள் சிரட்டை பங்கு வைத்து கொடுத்தாளே கருமரத்தி அந்நேரம் பிச்சை காலை கரைந்து அந்நேரம் பிச்சை கால் கரைந்து அழகான் தாயார் முகத்தை பார்த்து பாதியிலே உண்ட மகனே உனக்கு நிறைவேறி பசி ஆறாது ஐயோ
உருவாயிருந்து அறிந்தினவாயால் இடைக்கரையும் குறுநாளோ கொடுத்தாள் மகள் பிச்சைக்காரனுக்கு பாவத்தை ஏற்றேனே படியை கையேற்றே படித்ததோர் மக்களே இரவி எழுதாள் மக்களே நாளைக்கெல்லாம் நாஞ்சி நாட்டில் போனாள் நல்ல பட்டம் வேண்டித்தாரே மக்களே நல்ல பழக்கம் வேண்டித்தாரே மக்களே கட்டியும் போலும் தவட்ட நிலை கறியோ கட்டியும் கூடும் தமிழில் கையார ஊட்டி உரத்த கிடத்தி முன்னணை தத்தங்கை முன்னே நடத்தி முன்னாடி தத்தங்கி முன்னே நடத்தி பொய்குழலாய் பிச்சையா அம்மைதானோ அந்த மெய்குழலன் பிச்சையா அம்மை தானோ நினைக்கும் தம்பி ஒக்கரை வைத்து நினைத்து தம்பி ஒக்கரை வைத்து பிச்சையாரும் நாளை தானும் நடந்தார் பிச்சையார் அம்மனும் தானும் நடந்தார் நடக்கவே பிள்ளைகள் இரட்டையும் கொண்டு நடந்தாள் நெல்லை பதியும் கடந்து நடந்தாலும் நிற்பதையும் கடந்து கடுகவே சென்றால் பரஞ்சேரி விட்டு காடி வழியும் மிகவே நடந்து காடு வழியும் மிகவே நடந்து வழியே வடச்சே கொடுப்பைக்கு வழியார் கோயத்தூர் கோவரையும் முச்சுட்டை சுட்டைக்காய் தெரியன் பறித்து மடியிலே கட்டி எரியும் பறித்து மடியில் இரட்டி நடத்திய சிங்கி குளோ ஊரை கடந்தார் அங்கு நடத்திய சிங்கிக்குளம் அவன் ஊரை கிடந்தார் நல்லதோர் பிச்சையார் அம்மையவர் தானோ நல்லதோர் பிச்சையார் அம்மையாரும் மடியாமல் தன் மக்களையும் கூட்டி மடியாமல் தன் மக்களையும் கூட்டி வந்தாள் சடையே மாங்குளம் விட்டாள் வந்தால் சடையே மாங்குளம் விட்டாள் தேடி பச்சையாரும் கடந்தாள் கடந்தாயினம் தார்பதியில் செல்லாமல் கடந்தார் இருந்தார் பதியில் செல்லாமல் கருமாடு சோலை தளவாய் உறவிட்டாள் அது கடந்த பிச்சையார் அம்மைதானோ அது கடந்தார் பிச்சையார் அம்மையாரும் நாட்டாறு நம்பி மலை நாடு கண்டு நல்ல திருக்கணக்குடியில் வந்தாளே அதாவது இலைக்கறி எடுத்து அம்மா. பக்கத்து வீட்டுல போய் சரி. அங்க வேலை செய்து கொடுத்ததுக்கு அரிசி குருணையும் தவிடும் கொடுத்தாங்க ஆமையா அதை கொண்டு வந்து சரி. அதை இலைக்கறி எல்லாம் போட்டு கஞ்சி வச்சு ஒரு 2 சிரட்டை எடுத்து எவ்வளவு பெரிய கொடுமை பத்தியா கரெக்ட் வெள்ளி பாத்திரத்துல சாப்பிட்ட பிள்ளைங்க சிரட்டை எடுத்துட்டு வந்து சரி 2 பிள்ளைங்களுக்கு அதை பங்கு வச்சு அந்த அம்மா கொடுத்தாங்க அம்மா. அரிசி பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை எல்லாம் சரி. அந்த பிள்ளை சாப்பிடுது ஆனா அந்த பிச்சாங்க மட்டும் தாய்க்கு முகத்தை பார்த்து அழுதுட்டு இருக்க அம்மா ஒரு மானம் வேண்டாம் இது எனக்கு வேண்டாம்மா கறி சோறு பார்த்தால் அந்த பிச்சையார் அம்மை மகனை நெற்றோடு அணைத்தழுதாள் மகன் மகனை பிச்சைக்காரன் அம்மா உனக்கு தரக்கூடாதுன்னு இல்லை இல்லப்பா நம்மகிட்ட எதுவுமே இல்லை இல்லையா அதாவது. நாளைக்கு நாஞ்சு நாட்டுல போய் சரி. அம்மா ஏதாவது வேலை பார்த்து உனக்கு அப்பா வாங்கி தர்ற மாதிரி என்ன உனக்கு வாங்கி தருவப்பா சரி இன்றைய பொழுது மட்டும் இதை சாப்பிட மகனே அம்மா அப்படி எங்க மகனுக்கு ஊட்டினாள் சரி மகனார் கமது ஊட்டி
நான் எங்க போய் உங்களை கொண்டு வாழ வைக்க போவேன் எனக்கே தெரியலையப்பா. அப்படி என்ன மனக்கவலை கொண்டு அம்மையான விச்சையார் அம்மை வழி கடந்து சிங்கி குளம் ஊரிட்டு வழியாக நடந்து தளவாய் உரமிட்டு நாட்டார் நம்பி மறை நாட்டிலே வந்து திருக்கணங்குடியில் வருகிறாள். அந்த திருக்கணங்குடியில் வந்து திருக்கணோ குடியில் வந்து செய்கையால் பிச்சையாரோ குடியில் வந்து குடியில் வந்து ஒரு கிடங்கள் தான் தேடி ஒட்டி திண்ணை அதில் நிறுத்தி அரிசி பிள்ளை அருமை தம்பி தலை கொடுத்த அருமை தம்பி கையில் கொடுத்த அருதிப்படா பண்ணாதினோ அவ 10 வெட்டி பாடுபட்டு மேகமெல்லாம் உள்ளடக்கி அந்த வெள்ளாளர் திரும்பி வந்தார். சுற்றி தானும் வாங்கி பொருளாய் மக்களுக்கு அவர் ஊட்டுகிற நேரத்திலே பார்த்த நம்பி தலைவனுமோ பாவையரின் முகம் நோக்கி ஆக்காளே அக்காளே அருமை உள்ள மகளாரை அருமை உள்ள மகனே பொன்மகளை இணங்கும்படி தாலி கட்டி நல்ல மனசு வைத்தல்லவோ நல்ல மனம்தான் செய்வாயோ மனதாய் பிச்சையாரோ பேசுவார ஒரு வார்த்தை நீதானே வார்த்தை சொல்லி கொளுத்தி வைத்தாயே நான் இறந்து குடிச்சாலோ என் மாத்து குறைந்திடுமோ பெருந்தாரி குடையவனே திருக்கணக்குடியரசே திருத்தாளி தானுமடா சிறந்த நம்பி தலைவனே நான் பூதவத்தில் செய்த பிழை நாம் பேச்சியை ஓராயே
செய்து ஆமா பிள்ளைங்களுக்கு அந்த அம்மா கஞ்சி எல்லாம் அப்படி பழைய கஞ்சி எல்லாம் வாங்கி கொடுக்குறான். சரி கொடுக்கும்போது அங்க இருந்த நம்பி தலைவன் அந்த பிச்சையாரம்மையை பார்த்து சொன்னாங்க, ஏக்கா உன் பிள்ளைய என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறியாக்கா? பார்த்தால் இந்த பிச்சையாரம்மை சொன்னாள், இத பாருப்பா, இறந்து நான் குடைந்தாலோ என் மாத்தை குறைந்திடுமா? பிச்சைக்காரி மாதிரி பிள்ளையில கொண்டு போறேன்னு நினைக்கிறியோ? தரங்கட்டு போறப்பா, தரங்கட்டவனு பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டேன் பிள்ளைய. பொண்ணு போட்டாலும் கொடுவனே தவிர உலகத்துக்கெல்லாம் பொண்ணு கிடையாது. சிறுதாளி தனமனா சிறந்த நம்பி தலைவனே நீ பேச்சே போல ஆணை நினைத்தாயா? பெருந்தாளி குணமுடையவளடா இந்த பிச்சையாரம்மை. என் பிள்ளைய நான் தரவே மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நம்பி தலைவா, சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் சேருமா? சேருமா ஐயா? அது போல நீங்களும் நாங்களும். அதனால இந்த பேச்ச ஓடும் அப்படி என்று சொல்லி அப்ப சுட்டாலும் சங்கதுரா வள்ளியூர் தங்கில் வந்தாள். நம்பி தலைவரிடத்தே மகளை தருவதில்லை என்று சொல்லி மறுத்த வார்த்தையாக பேசி கர்ப்பகத்தியான பிச்சையாரம்மை வழி நடந்து அங்கிருந்து வெளியிடந்து ஏறுவாணி வழியால் இடைப்பட்ட வழியாக நடந்து அத்தி ஊத்த கரை கடந்து நம்மை வள்ளியூர் பதி வந்தாள். அந்த வள்ளியூர் பதிலே வந்து வள்ளியூர் திருப்பதிலே வந்து வள்ளியூர் திருப்பதிலே வந்து மறவர் தங்கள் தெருவிலே செல்லாமல் பிள்ளைக்கீரை அரைக்கீரை நன்றிகள் பிள்ளைக்கீரை அரைக்கீரை நன்றிகள் வாங்கினார் தோட்டங்கள் தோறுமாய் வந்திருந்து பிச்சையாரம்மையோ மக்களுக்கு பசிக்கு கஞ்சி வைத்தாய் மக்களுக்கு பசிக்கு கஞ்சி வைத்தாய் மக்களுக்கு பசிக்கு கஞ்சி வைத்தாய் மக்களுக்கு பசிக்கு வந்திருந்து பிச்சையாரம்மையோ வந்திருந்து பிச்சையாரம்மையோ இட்டு குழம்பு வைத்தல்லோ ஊட்டினாலே மரத்திட்ட மக்களுக்கு ஊட்டினாலே மரத்திட்ட மக்களுக்கு நல்லதாகவே உறக்க கிடத்தியே இறந்த மக்களும் தாயும் ஆகவே இறந்த மக்களும் தாயும் ஆகவே சாலை பத்தி பிலா கொட்டை பாறையோ தங்கடந்து கப்பி வள்ளியூர் வந்தாய் தான்கடந்து தெற்கு வள்ளியூர் வந்தாய் இளங்கரையோ சிந்தையின் மக்களே இந்த கோவை இலக்கரியாதா தன்படையோ கோவை இலக்கரி தாண்டா தன்படையோ கோவிலுக்கு நாம தன்படையோ கோவிலுக்கு தன்படையோ வித்தில்லா கத்திரிக்காய் நெய்யுமாய் வித்தில்லாருக்கு தெரிக்காய் முளை வைத்தாலும் வேண்டாம் என்று சொல்வீரே கொடுப்பை கீரை கூடும் பாயாச்சுதோ கொடுப்பக்கீரை கூடும் பாயாச்சுதோ குப்பை கீரை வெகு சுவையாச்சுதோ குப்பை கீரை வெகு சுவையாச்சுதோ
எச்சிதான் வராமலே தின்பதும் எச்சிதான் வராமலே தின்பதும் பாலாச்சுது மக்களே பாலாச்சுது மக்களே ஏவராமாய் நடக்கிறாள் பிச்சையா வள்ளியூர் விட்டு பாம்பன் குளம் விட்டே வள்ளியூர் விட்டு பாம்பன் குளம் விட்டே அம்மை பனையப்பதியிலே விடிய கால நடக்க வெடிச்சையான் விடிய காலம் நடக்க வெடிச்சையான் கடல்ல இடக்குடியில் வந்தாள் நடுக்காட்டு தாயாரே இடச்சி அக்கா நடுக்காட்டு தாயாரே இடச்சி அக்கா நல்ல பொங்கல்ல பசியது தீருக்கும் நல்ல பொங்கல்ல பசியது தீருக்கும் நல்ல பொங்கைய பசியது தீருக்கும் நல்ல பொங்கைய பசியது தீருக்கும் ஓதை காடியும் கழிநீரும் நீர் சோறும் ஓதி காடியும் கடிநீரும் நீர் சோறும் வீடுகள் தோறும் வேண்டியே தம்பி பிச்சை காலை ஒக்கரையில் தம்பி பிச்சை காலில் ஒக்கரையில் தங்கையரை நடத்தி கொண்டு போவே வெம்பி அங்கி அதனாரை மறத்தியவள் வெப்பி அங்கே அவள் அழுதாளை மறந்தியவள் மிக்கதோர் வடவியா புறம்பதி விட்டாள் ஒரு மனதீக புறமாது விட்டாள் மிக்க பிள்ளையார் கோவில் தான் விட்டு நம்பிக்கையாகவே சேவன் மாசிமையில் நம்பிக்கையாகவே சேரும் மகிமையில் அவள் காலம் கழிக்கலாம் என்றவே ஒழுகு புத்தை வழிவிட்டு முப்பல்ல கிடந்தாளே அழுதரவே சேரன் கோட்டை வாசல் விட்டு தொழுதரவன் சேரை கோட்டை வாசல் விட்டு உடனே ஆரல்வாய் மொழி ஊரில் வந்தாளே பாக்குடனே ஆரல்வாய் மொழி ஊரில் வந்தாளே தொண்ட வயதே வளர்த்தல்லவோ இரண்டு பிள்ளையும் தாயும் ஆடவே இரண்டு பிள்ளையும் தாயும் நீர் மாறாதோ அரவணைப்பாரிடத்தில் செல்லேனோ அழுது கண்ணீர் மாறானோ அழுவோரிடத்தில் செல்லாரோ கத்தியார் குள்ளோ துள்ளி குளம் விட்டு தான் நடந்தானே மரத்து பதையோ தான் நடந்தானே மறைத்து பகையோ ஆகவே காண்பரும் பாதையோ தாங்குடனே கடந்தாள் பிச்சை ஆரம்பை பங்குடனை கடந்தான் பிச்சை ஆரம்பை ஆகவே தட்டான் மனம் விட்டு சிறந்த நல்ல பரளியாரும் விட்டு சிறந்த நெப்பரளியார் விட்டு தாய் ஒழுகி நான் சேரி விட்டு கண்ணீர் வளசேரி மீண்டும் கடந்தவள் கண்ணீர் வடசேரி மீண்டும் கடந்தவள் நாகரமன் கோவில் வழியே சிறந்த நல்ல இடையத்தருகில் சிறந்த நல்ல இடையர் திருவில் மட்டிகாரம் உள்ள மரத்தீதானோ வழி நடந்தாலே மக்களும் தாயோ வழி நடந்தாலே மக்களும் தாயோ செட்டியம்பல பட்டரை வாழுற சிறந்த கோட்டாரும் சந்தியில் வந்தாள் வேற வள்ளியூரில் வந்திருந்தாயாள பிச்சையாரம்மை சரி அங்கிருந்து வழிகளாந்து அம்மா பழையபதி என்று சொல்லக்கூடிய படக்கூடிய வழியாக நடந்து நடந்து ஒவ்வொரு இடமா வந்து ஆரல்வாய்
ஓடி வந்து சரி வேற பையன் பிச்சைக்கால் இடுப்புல வச்சு அங்க இருந்த கீரைகளை பறக்கி அதுல ஒரு கஞ்சி வச்சு சரி அந்த கீரையை சாப்பிடும்போது அந்த பிள்ளைகளை பார்த்து அந்த அம்மா சொல்லிச்சு என்ன சொல்றா குப்பைக்கீரை பாலா இடிக்கிறடா மகனே உனக்கு ஆமா அன்னைக்கு பாலும் ஜோரமா உனக்கு அள்ளி தந்தது கையா சரி இந்த தாயுடைய நிலைமை என் நிலைமை இந்த உலகத்தில் எந்த ஏழை தாய்க்கும் வரக்கூடாது கண்டிப்பா அப்படி என்ன மக்களை இழந்த மனதோட வைத்தளது சரி மணி நடந்தாய் ஆமா என் அம்மையார் விச்சையாரம்மை சரி சட்டியம் பரம்பட்டலை வாழுகிறேன் அம்மா அந்த சிறந்தவர் கொண்டார் வருகிறாள் வேறு கொண்டார் வந்தார் சரி அந்த கொட்டாறு பட்டணத்தை கொட்டாரே பட்டணத்தை கொட்டாறு பட்டணத்தை அந்த கொடியிடையாள் கண்ட போதே கொட்டாறு பட்டணத்தை கொடி இடையாள் கண்டபோது பாட்டமில்லை நமக்கு இனி மக்களுக்கோ குறைகள் இல்லை கூலிக்கு குத்தியல்லோ ஒரு நாளும் தமிழும் வேண்டி வெள்ளமோடு கருப்பு கட்டி விளைந்து மாறி திண்டிடலாம் சொல்லறிய மக்களுக்கு இந்த பசி அமர்த்தி கொண்டு கடையற தெருவு விட்டு கை களவா தெருவு விட்டார் பட்டகை சாலிய தெருவோ பார்த்து நடந்தே கடந்து வட்ட பேட்டைகளோ வரிசை உள்ள சாவடியோ திட்டனவே தெற்கே வர சிவந்த நல்ல பணிக்கணுடல் வட்டமதி முகத்தழகி வாய்த்த ஈழ பணிக்கணுடல் நிலப்பாறை பணிக்கணுடல் நிச்சயங்கள் கேட்பாரா உனக்கல்லவோ வைபோகோ உள்ளதெல்லாம் தெரிய வரும் எனக்கோ எந்த மக்களுக்கோ ஒரு விளக்கையிடோ சொல்லும் என்றார் ஏற போட்டார் வந்த பிச்சையாரம்மை சரி எங்களோட தெருவுல எல்லாம் போய் இடையர் தெருவு அந்த வேதியர் தெருவுல போய் அம்மா நம்ம அழகா தவிடு குத்தி அதான் அரிசி குத்தி தவிட வாங்கி சரி அதுல கருப்பட்டி வெல்லம் போட்டு விரைவி அம்மா. பிள்ளைங்களுக்கு வாய்க்கு ருசியா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி. கொஞ்ச நாளா பிச்சையாரங்க அங்கதான் இருந்தாங்க சரி அப்படி இருக்கும் போதே மனசுல நினைக்கிறாங்க தலைக்கு வசத்த புள்ள நமக்கு இருக்கு கண்டிப்பாக. பொம்பளை பிள்ளை எல்லாம் வேணும்ல. பாதுகாப்பா நம்ம
வச்சு வாழணும் கண்டிப்பா அப்படின்னு பிச்சையாரப்ப யோசனை போட்டு சரி அந்த இடத்துல நிலைப்பாறை பணிக்கர்னு ஒருத்தர் ஆள் இருந்தார். அவர் இடத்துல வந்து சரி நேரம் வந்து 2 குழந்தைகளை இப்படி வைத்தால் சரியில்லை என்று சொல்லி எத்தனை நாள் இப்படி கோரிக்கை குத்தி நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நேரம் அந்த பிடிக்கிற இடத்துல வந்து கேட்டார், ஐயா எனக்கு என் பிள்ளைகளுக்கும் சரி பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தா சொல்லுங்கய்யா அப்படின்னா இந்த போது அந்த வார்த்தையை கேட்ட பணிக்கன் சொல்கிறான், அப்போது படிக்கணுமோ படிக்கணுமோ அவனும் ஏதோ சொல்லுவாரா, அப்பொழுது படிக்கணுமோ அவனும் ஏது சொல்லுவாரா, அப்போது பிச்சையாரே போது பிச்சையாரே என் வார்த்தை கேளுகின்ற நீ ஒரு இடமும் மறையாதே ஒரு இடமும் அலையாதே